என் பேர் நரேந்திரன், ராம் நரேந்திரன். எனக்குன்னு தனியா ஒரு அட்ரஸோ இல்ல சொந்தம்னு சொல்லிக்க உறவுக்காரங்களோ யாரும் கிடையாது. நான் இது வரைக்கும் யாரையும் காதலிச்சதும் கிடையாது. எனக்கு கரங்காரங்க தொல்லையும் கிடையாது. சுருக்கமா சொன்னா நான் ஒரு அனாதை. பிடிப்பில்லாத ஒரு வாழ்க்கையை இத்தனை நாள் நான் வாழ்ந்துட்டு வரேன். இனிமே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டிங்களை பெத்துக்கிட்டு பொய் பித்தலாட்டங்களுக்கிடையே போட்டி போட்டுக்கிட்டு இந்த உலகத்துல வாழ நான் பெரிய படல. அதனால நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். ஏன் நான் சொல்றது ஆச்சரியமா இருக்கா? நம்புறதுக்கு கஷ்டமா கூட இருக்கலாம், ஆனா நம்பித்தான் ஆகணும். ஏன்னா நான் ஒரு வித்தியாசமானவன், தனி சுபாவம் உள்ளவன். ஹலோ சார், இங்க குட் ஈவினிங். இங்க ட்ரெயின் எத்தனை மணிக்கு வரும்? போக வேண்டிய வண்டி எல்லாம் போயாச்சு. இனிமே நாளை காலையில தான். அப்போ இங்க ஒரு ட்ரெயின் கூட வராதா? ஏன்பா, ஒரு ஸ்டேஷன்ல எந்தெந்த வண்டி வரும் எந்தெந்த வண்டி போகும்னு சென்சஸ் எடுக்கிறாளா நீ? டியூட்டி நேரத்துல தூங்க விடாம ஏன்பா தொல்லை கொடுக்குற? கோச்சுக்காதீங்க, சும்மா தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேன். 2:30 மணிக்கு இந்த பக்கத்துல இருந்து ஒரு வண்டி வரும், 3:30 மணிக்கு அந்த பக்கத்துல இருந்து ஒரு வண்டி வரும். ஆனா இந்த 2 வண்டி இங்க நிக்காது. தேங்க்யூ, நீங்க தூங்குங்க. ஏன்பா தண்டவாளத்துல தலையை கொடுத்து தற்கொலை பண்ணிக்க போறியா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நாம மடத்தனமா கேள்வி கேட்டோம், அவனும் மடத்தனமா பதில் சொல்லிட்டு போறான். நமக்கு வேணும். அப்பா கரெக்ட், இதுதான் சரியான இடம். ட்ரெயின் இந்த பக்கம் வரும்னு சொன்னா எந்த பக்கம்னா வரட்டும். தண்டவாளமா போட்டிருக்கானுங்க. இப்படி படுத்து 3 துண்டுல வரும். 2 துண்டு, 2 துண்டு தான் நல்லா இருக்கும். ட்ரெயின் இங்க வந்து தூங்குறா. எந்திரி. என்ன விடு. எந்திரிடா. என்ன விடு சொல்லல. விடு. இங்க வா. என்ன விடு. விடு சொல்லல. என்ன விட்டு எனக்கு இழுக்காத. என்ன விடு. எனக்கு பாக்க விடு. என்ன சாக விடு. என்ன யார் நீங்க? மனுஷால வாழதான் முடியல, அட்லீஸ்ட் நிம்மதியா சாக விடலாம்ல. சாவை யார் வேண்டாம்னா 3:30 மணிக்கு இன்னொரு ட்ரெயின் வரும், அதுல விழுந்து சாவு. இத பாரு, நானும் உன்ன மாதிரி தான் தற்கொலை பண்ணிக்கணும்னு தண்டவாளத்துல இருந்து படுத்தேன். ட்ரெயின் வருதான்னு திரும்பி பார்த்தனா நீ படுத்துக்கிட்டு இருக்க. நீ எதுக்கு தற்கொலை பண்ணிக்க வந்தேன்னு தெரிஞ்சுக்காம நான் எப்படி சாக முடியும்? என் மண்டையை வெடிச்சிருமே.
ஏய் அவசரப்படாத, அடுத்த ட்ரெயின் 3:30 மணிக்கு தான். இங்க வாங்க வா. அது வரைக்கும் 2 பேரும் சாகவாசமா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். ட்ரெயின் வர நேரமான உடனே 2 பேரும் சுகமா ஒன்னா படுத்து உயிரை விட்டுருவோம். என்ன சொல்ற? என் பேர் நரேந்திரன், ராம் நரேந்திரன். உன் பேர் என்ன சொல்ல மாட்டியா? ஏய் திரும்ப என்ன இது ஒரே ரத்தம்? என்னாச்சு? இத பாரு, நம்ம 2 பேரும் உயிர் வாழ போறது அடுத்த ட்ரெயின் வர வரைக்கும் தான். அதுக்குள்ள மனசு விட்டு பேசிக்குவோம். தற்கொலை பண்ணிக்கணும்னு முடிவு எடுக்கிறது தான் கஷ்டம். அது நம்ம ஏற்கனவே முடிவு எடுத்தாச்சு. அப்புறம் என்ன, இருக்கிற கொஞ்ச நேரத்துல ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்குவோம். நீ ஏன் தற்கொலை பண்ணிக்கணும்னு வந்த சொல்லு? நீங்க எதுக்காக சாக முடிவு எடுத்தீங்க? வாழ்க்கையில ஒரு பிடிப்பே இல்லாம பூமிக்கு பாரமா இருக்கிறத விட போய் சேரதே பெட்டர்னு தோணுச்சு. அதான். இப்போ குரல் நல்லா இருக்கும் போதே பாடுறதை நிறுத்திக்கோன்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரிதான். என் மேல அன்பு காட்டுறதுக்கோ நான் செத்த அப்புறம் அழறதுக்கோ இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ஆனா என் மேல பாசத்தையும் பதிவும் காட்ட எல்லாருமே இருக்காங்க. அவங்களுக்கு என்ன விட்டா வேற யாருமே இல்ல. எனக்கும் வாழணும்னு ஆசையா தான் இருக்கு. இருந்தாலும் இந்த நிலைமையில என்னால வாழவே முடியாது. செத்துதான் ஆகணும். நீ என்ன சொல்ற? புரியல. நான் ஒரு கொலை பண்ணிட்டேன். நான் கொலை பண்ண விஷயம் நாளைக்கு காலையில எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். என் அப்பா, அம்மா, என் தங்கச்சி எல்லாரும் முன்னாடியும் என்ன கையில விலங்க மாட்டி கூட்டிட்டு போவாங்க. அந்த அவமானத்தை தாங்குற சக்தி எனக்கு இல்ல. அதனாலதான் இந்த தற்கொலை. கொஞ்சம் புரியும்படியா சொல்லு. எங்க அப்பா ஒரு ரிட்டையர்ட் ஸ்கூல் வாத்தியார். எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும்னு எந்நேரமும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிற அம்மாவும் தங்கச்சியும் எத்தனையோ இன்டர்வியூக்கு போயும் பரீட்சை எழுதியும் எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த மாதிரி நேரத்துலதான் கடவுள் மாதிரி ஒருத்தர் வந்தாரு. அவர் பேர் மாதவன். அவர் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவர். எனக்கு ஒரு வேலை வாங்கி தரேன்னு பொறுப்படுத்திக்கிட்டாரு. அதுவும் ஒரு சீட்டு கம்பெனி மேனேஜர் உத்தியோகம்னாரு. ஆனா அந்த வேலைக்கு 1 லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்யணும்னு சொன்னாரு. அதுவும் இல்லாம நிறைய உறுப்பினர்கள் அந்த கம்பெனில சேர்த்து கொடுக்கணும்னாரு. இப்படி பல விஷயங்களை சொல்லி அந்த ஆளுங்களை நம்ப வச்சுட்டாரு. கடன் வாங்கியும் தங்கச்சி நகைகளை வித்தும் பணத்தை புரட்டணும். தெரிஞ்சவங்க எல்லாரையும் பார்த்து ஆர்கே சிட் ஃபண்ட்ல மெம்பரா சேர்த்தோம். ஒரு வேலை கிடைச்சிட்டா எங்க குடும்பம் நல்ல நிலைமைக்கு வந்துடுங்கிற நம்பிக்கையோடு இருந்தோம். பணம் நிறைய சேர்ந்த உடனே ஆர்கே தேவராஜ் கோர்ட்ல ஐபி ஃபைல் பண்ணிட்டாரு. பணத்தை பறி கொடுத்தவங்க தகராறு பண்ணாங்க. நான் ரொம்பவும் குழப்பமா இருந்தேன். அந்த நேரத்துல அந்த மாதவன் என் கண்ணில் பட்டான். மாதவனை நீ கொலை பண்ணல. இல்ல, நான் தான் கொலை பண்ணேன். இன்னும் அவன் டெட் பாடி அங்கதான் இருக்கு. இருக்கட்டும், அவனை கொலை பண்ணது நான் தான். ஜனா, நீ வாழ வேண்டியவன். உன்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்கு, அதனால நீ வாழணும். இப்ப என்ன எடுத்துக்க, எனக்கு நீ யாருமே கிடையாது. இந்த கொலைப்பழி என் மேல விழுந்தாலும் அதுக்காக கவலைப்பட போறது யாருமே இல்லை. சாகணும்னு முடிவெடுத்த எனக்கு இங்க சாகுறதும் ஒண்ணுதான், அரசாங்கத்தோட செலவுல தூக்குல தொங்குறதும் ஒண்ணுதான். நல்ல பப்ளிசிட்டியாவது கிடைக்கும். யாருக்கு தெரியும், உன்னை காப்பாத்தினதுனால கடவுள் என் மேல இறக்கப்பட்டு நேர சொர்க்கத்துக்கு கூட்டு போனாலும் போறப்பா. இது பாரு, இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது. மாதவனை நீ எங்க எப்படி கொலை பண்ணான்னு மட்டும் என்கிட்ட சொல்லு. அதை நான் அப்படியே போலீஸ் கிட்ட சொல்லிடுறேன். தைரியமா இரு. 3:30 மணி வண்டி வருது. இங்க நமக்கு வேலை கிடையாது. வா.